இத்தாலியில் மர்மமான முறையில் உயிரிழந்த நீலகிரியைச் சேர்ந்த இளைஞரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆனைக்கட்டி பகுதியைச் சேர்ந்த வில்சன் தங்கம்மா தம்பதியின் இரண்டாவது மகனான சஜீஷ் 2018ஆம் ஆண்டு முதல் இத்தாலியில் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வீட்டிற்கு வந்து இத்தாலி திரும்பி சென்றவர் ரோம் நகரில் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி வீட்டிற்கு தொடர்பு கொண்ட நிலையில் அதற்கு பிறகு எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன் இத்தாலியில் உள்ள மலையாளிகள் அசோசியேஷன் மூலம் குடும்பத்தினருக்கு சஜீஷ் உயிரிழந்து விட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனால் பதறிய சதீஷ் குடும்பத்தினர் இத்தாலி தூதரகம் மூலம் உண்மை தகவலை கேட்டு தெரிவிக்க வேண்டும் என நீலகிரி ஆட்சியர் அருணாவிடம் மனு கொடுத்தனர். இத்தாலியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சஜீஷ் உடல் வைக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவரது உடலை இந்தியா கொண்டு வருவதற்காக நீலகிரி எம்பி ராசா வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.